ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 கிளைண்ட் கிட்ட நான் கன்சல்டேஷனுக்கு உட்காடுறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க வந்துட்டு நான் ஒரு ஏஐ டூல் டெவலப் பண்ணியிருக்கேன், ஒரு மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராமை நான் டெவலப் பண்ணியிருக்கேன், என்னோட இந்த ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேருக்கு பேட்டன்ட் அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் எஸ்ன்னு சொல்ல முடியாது, நோ அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ரீசெண்டாக சாஃப்ட்வேர்லேருந்து டெவலப் ஆகி வரக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர்ஸ்க்கு பேட்டன்ட் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டன்ட்டை நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரேமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அது பேட்டன்ட் கிடைக்குங்கிறாங்க. ஸோ ஏஐ பேஸ்டு பேட்டன்ட்ஸ் நிறைய ஃபைல் ஆனாலும் ரிஜெக்டும் ஆகுது, பட் அதில் சிலது அக்செப்டும் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன காரணத்துக்காக அக்செப்ட் ஆகுது, என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தான் இந்த வீடியோவை பார்க்கணும். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் அதுக்கு பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறாங்கங்கிறத ஒரு நம்பர்ஸில் நம்ம செக் பண்ணிக்கலாம். 2010லேருந்து 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு பேட்டன்ட் அப்ளிகேஷன் இந்தியாவில் ஃபைல் ஆயிருக்குங்க. ஆனால் மொத்தமே 3931 அப்ளிகேஷன்ஸ் தான் ஃபைல் ஆயிருந்தது. பட் இது அப்படியே சர்ஜ் ஆகி 2019லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு இன்வென்ஷன்ஸ் இந்தியாவில் பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறது மட்டுமே 83,051 அப்ளிகேஷன் ஃபைல் ஆயிருக்கு. இவ்வளோ சதவீதமான அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கவர்மெண்ட் சாஃப்ட்வேருக்கு பேட்டன்ட் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது தான் நம்மளோட லா. பட் இதையும் தாண்டி ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேருக்கு பேட்டன்ட் கிராண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம லீகலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, பேட்டன்ட் ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 3 கிளாஸ் Kல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இல்லைனா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸில் இருக்கக்கூடிய அல்காரிதம் இல்லைனா ஒரு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மாடல்ஸ், இது எதுவுமே நீங்கள் பேட்டன்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பேட்டன்ட்டே ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரோட ஹார்ட்வேர் சேர்ந்து இருந்தால் நீங்கள் பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணலாம். அதுதான் இவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ். பட் போஸ்ட் கோவிட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஏஐ பேஸ்டு பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆகும் பொழுது சில சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சேஞ்சஸை பேட்டன்ட் ஆக்டில் கொண்டு வரலங்க. கவர்மெண்ட் ஹைகோர்ட் மூலமாக சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதில் 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெய்ட் அலானி 2019, மைக்ரோசாஃப்ட் கேஸ் 2023, தேர்ட் ஆப் இனிஷியோ டெக்னாலஜி கேஸ் 2024. இந்த 3 கேஸ்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் பேட்டன்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்க, அதுக்காக பேட்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் பேட்டன்ட் கிராண்ட் வாங்க முடியும். இந்த 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லீகல் டவுட்ஸ் ஆர் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி மூலமாக டெய்லி பேசிஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 3 கேஸ்லையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ பேஸ்டு இன்வென்ஷன் வரும்பொழுது ஃபஸ்ட்டு அதில் ஒரு டெக்னிக்கல் எஃபெக்ட் இருக்கா, ஒரு டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் இருக்கா, 3வது டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா. இந்த 3 விஷயத்தையுமே ஃப்ரேம் பண்ணி ப்ராப்பராக ஒரு இன்வென்டரால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேருக்கு கூட நீங்கள் பேட்டன்ட் வாங்கலாம். இந்த மாதிரி கேஸ் லாவில் கொண்டு வந்த முக்கியமான விஷயங்களை கைட்லைன்ஸாக கொண்டு வரணும் அப்படின்றதுனால கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, CRI கைட்லைன்ஸ் 2025 கொண்டு வராங்க. அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்வென்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் அப்படின்றத கொண்டு வராங்க. அந்த கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏஐ இன்வென்ஷன்ஸ்க்கு பேட்டன்ட் கிடைக்கும், இந்த மாதிரி சிம்பிளான ஏஐ இன்வென்ஷன்ஸ்க்கு பேட்டன்ட் கிடைக்காது அப்படின்ற கிளாரிட்டியை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, எந்த மாதிரி ஏஐ இன்வென்ஷன்ஸ்க்கு கிடைக்கணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கைட்லைன்ஸில் 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நிறைய இன்வென்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்கள் அல்காரிதம் மட்டும் ஒரு பேட்டன்ட்டை ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அந்த அல்காரிதம்க்கு ரிஜெக்ஷன் கிடையாது.
உங்கள் அல்காரிதம் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு டெக்னிக்கல் எஃபெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஏஐ பேட்டன்ட் மூலமாக கிராண்ட் வாங்க முடியும். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர்னாலே அதோட ஹார்ட்வேர் கம்பைன் பண்ணால் தான் இந்தியாவில் பேட்டன்ட் அப்ளை பண்ணணுங்கிற விஷயம் இருந்தது. ஆனால் இனிமேட் அப்படி கிடையாது. உங்களோட ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டையோ டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷனையோ கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பேட்டன்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸோட என்ன மாதிரி ஏஐ பேட்டன்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் கேர் பேஸ்டு ஏஐ இன்வென்ஷன். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின்லேயோ இல்லை எம்ஆர்ஐ மிஷின்லேயோ ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் போடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோட இமேஜ் வந்து எக்ஸ்ரேல வரும்பொழுதோ இல்லை எம்ஆர்ஐல வரும்பொழுதோ அங்கே எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத 60% ஃபாஸ்டராக அந்த ஏஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத 40% அக்யூரசியில் கொடுக்குது. இதை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி அவங்க அட்வைஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மிஷினோட ஒரு டெக்னிக்கல் எஃபெக்டை வந்து கொடுக்கறதுனால இது பேட்டன்ட்ல அப்ளிகபிள் ஆகும். ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டி பேஸ்டு ஏஐ. இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ இந்த ஏஐ இருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் மெசேஜஸ் ஆர் இன்கமிங் இமெயில்ஸ் அதை வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி இதில் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இது ஸ்பேம் மெசேஜஸா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏதாவது டேட்டா தெஃப்ட் ஆகுமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சிரும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுது. இதுதான் ஒரு டெக்னிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஏஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேட்டன்ட் கிராண்ட் கிடைக்கக்கூடிய ஹையர் சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அந்த சொல்யூஷன் மூலமாக டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னிக்கல் எஃபெக்ட் இல்லைனா டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் இது மூணும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஐ பேட்டன்ட் கிடைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர்க்கெல்லாம் பேட்டன்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம 83,000 அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலும் அது மோர் தென் 50 அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் தான் ஆகுது. காரணம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பியூர் அல்காரிதம் ஏஐ, அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் பேஸ்டு ஃபார்முலாவை ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. இல்லை நீங்கள் வந்து சோர்ஸ் கோடை வந்து ஒரு ஏஐ பேஸ்டை யூஸ் பண்ணி அந்த சோர்ஸ் கோட் தான் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் அல்காரிதம் இருக்கக்கூடிய எந்த சாஃப்ட்வேருக்குமே பேட்டன்ட் கிடைக்காது. செக்ஷன் 3 clause Kல சொல்லியிருக்க மாதிரி இது ஒரு பியூர் அல்காரிதம், பேட்டன்ட் அப்ளிகபிள் ஆகாது. நம்பர் 2, பிஸ்னஸ் மாடல் ஏஐ. நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க மாடல்ஸ் வந்து வச்சுட்டு இருப்போம். ஆனால் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மாடலை ஒருத்தர் புதுசாக டெவலப் பண்ணுறாரு அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் மாடல்ஸுமே ஒரு டெக்னிக்கல் விஷயத்துக்குள்ளே வரவே வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மாடல்ஸ் பேட்டன்டபிள் கிடையாது. மூணாவது ஒரு காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஐ சாட்பாட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏஐ சாட்பாட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதையே வந்து ஏஐ யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ஏஐ பேஸ்டு சாட்பாட்டை யூஸ் பண்ணி கஸ்டமர் இன்ட்ராக்ஷனை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்றது பேட்டன்ட் கீழே வராது. ஏன்னா இது ஒரு நார்மல் ஜெனரிக் பேஸ்டு பேட்டன்ட்டாக அவங்க கருதுறாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இதில் எந்த விதமான நியூ ஆர் நாவல்ட்டி ஃபேக்டர் இல்லை, இதில் எந்த விதமான டெக்னிக்கல் இன்வென்டிவ் ஸ்டெப் இல்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இல்லாததுனால பேட்டன்ட் அப்ளிகபிள் ஆகாது. இதை தாண்டி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஏஐ வச்சுருக்கேன், அந்த ஏஐ வந்து இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, ஆனால் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து டெக்னிக்கல் எஃபெக்டில் இருக்கா, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா, டெக்னிக்கல் கான்ட்ரிபியூஷன் இருக்காங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற டவுட் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச். நீங்கள் பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் பண்ணணும்னா இன்வென்ஷனுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் முதல்ல கொடுக்கணும். அந்த இன்வென்ஷனுக்கான டீட்டெயில்ஸை சர்ச் மூலமாக நாங்கள் டீட்டெயில்டாக சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியன் ரைட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, உங்கள் ஏஐ பேட்டன்ட் பேட்டன்டபிளா நான் பேட்டன்டபிளா, அப்படி நீங்கள் பேட்டன்டபிளாக மாற்றணுன்னா எந்தெந்த ஆங்கிளில் டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக ரைட் பண்ணி உங்களுக்கு சர்ச் ஒப்பீனியன் கொடுப்போம். நீங்கள் அந்த மாதிரி பேட்டன்ட் ப்ரையர் ஆர்ட் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேலே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்றைக்கே கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025
5th லார்ஜஸ்ட் பேட்டன்ட் ஃபைலிங் கண்ட்ரியாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ பேஸ்ட் இன்வென்ஷனுக்கு இந்தியா தான் ஹப்பாக மாறிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாருமே பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேரை பேட்டன்டபிளாக எப்படி மாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் அடுத்தது பார்ப்போம். நான் ரோஹினிஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.